ப்ரெஸ்டீஜில் லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க. அது என்ன ப்ராடக்ட்டு, அந்த ப்ராடக்ட் கூட என்னென்ன வருது, அதோடைய ஃபுல் அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு மிக்சர் இல்லை கிரைண்டர் இல்லைங்க, ரெண்டும் சேர்ந்தது. என்னடா அது மிக்சியும் சொல்கிறான் கிரைண்டரும் சொல்கிறான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கலாம், பொடி ஐட்டம் மசாலா ஐட்டம் அரைக்கலாம், சட்னி அரைக்கலாம், மில்க் ஷேக்கு போடலாம், மாவு பிசையலாம், ஜூஸஸ் நார்மல் ஃப்ரெஷ் ஜூஸஸும் போடலாம். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் காய்கறியும் இதிலே நீங்கள் வந்து கட் பண்ணிடலாம், ஸ்லைஸ் போடலாம். அண்டு துருவுறதுன்னு சொல்லுவாங்களா, காய் வந்து துருவிடுவோம், அந்த மாதிரியும் நீங்கள் வந்து சின்ன சின்னதாக அப்படியே வந்து சின்ன சின்ன நூடுல்ஸ் மாதிரி வரும் இல்லையா, அந்த ஷேப்பில் கூட நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இவ்வளோ இருக்குது. வடிவேல் சொல்கிற மாதிரி போதும் லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ வந்து இந்த ஒரு சின்ன மிஷினில் அவ்வளோ இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு மிக்சி, சின்னதான ஒரு கிரைண்டரு. இதே நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கலாம், காய்கறி கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான எல்லா அப்பரேச்சஸும் இதிலே கொடுத்துருக்காங்க. வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ பாக்ஸை பிரித்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே குட்டி குட்டியாக நிறையா பாக்ஸ் இருக்குது. அதில் வேறு எம்மு, ஏ, அப்புறம் வந்து ஜே, அப்புறம் பி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எது உள்ள என்ன இருக்குன்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் பார்த்துட்ருப்பீங்க. அந்த நம்பர் வந்து ஆத்தரைஸ்டு ப்ரெஸ்டீஜுடைய டீலர் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸில் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது. நம்பி வாங்க, செமையாக சர்வீஸ் பண்ணி கொடுப்பாரு. அண்ட் ஆன்லைன் ரேட்டோட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து சூப்பராக வந்து பண்ணி தருவார். இது வந்து நீங்கள் நேரில் பார்த்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இவருடைய சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கடலூரில் இருக்குது. இல்லை எனக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணுனாலும் உங்களுக்கு எந்த ஊரில், தமிழ்நாட்டில், இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவாரு. சர்வீஸுமே கூட நீங்கள் வந்து பேக் பண்ணி மறுபடியும் இதே பாக்ஸில் வந்து கொரியர் போட்டு விட்டிங்கன்னா மறுபடியும் வாங்கி சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாரு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பயப்பட தேவையில்ல. பக்காவாக ஃபாலோ பண்ணி கொடுத்துருவாரு. ஓகேங்களா? நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ண முடியாது. ஆனால் இவர்கிட்ட வாங்கும்போது நீங்கள் தாராளமாக, உங்களுக்கே தெரியும், மேன் டு மேன் வாங்கும்போது நெகோஷியேட் பண்ண முடியும். பேரம் பேசுங்க. சார் உங்களுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படி ஆகுமோ, சாருக்கு அந்த ரேட்டு கட்டுப்படி ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து பண்ணி தருவார். ஒருவேளை நீங்கள் கடலூராக இருக்க பட்சத்தில் டேரெக்டாக வந்து ஷோரூமுக்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் சாருக்கு கால் பண்ணிங்கன்னா ஒரு லொக்கேஷன் அனுப்பிடுவார். நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு தாராளமாக போய்ட்டு வாங்கிக்கலாம். ஜான்வரி 29 வரைக்கும் ஆஃபர் இருக்குது, போய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், காயை வந்து ஸ்லைஸ் பண்ணுறது. அழகாக மெலுசாக வந்து இப்போ சிப்ஸுக்கு இல்லைனா வந்து இந்த வெள்ளரிக்காய்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணி கொடுப்பாங்க, ஏன்னா ஆனியன்லாம் ஸ்லைஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அழகாக ஸ்லைஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான செட்டப் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணணுன்றத சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு செட்டப் இருக்குது, இதோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவே ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா வந்து ஒரு பார்ட்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து நீங்கள் வந்து உங்கள் ரிலேஷன்ஸ்லாம் வரும்போது கட் பண்ணி வச்சிங்கன்னா வாவ், ஒரு நல்ல ஒரு பிரியாணிக்கு வந்து ஒரு இந்த மாதிரி இருக்கிறது நல்ல விஷயம் தானே. ஸோ அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா வந்து காய் செத்துறது. இது வந்து லேடிஸ்க்கு நிறையா உங்களுக்கே தெரியும், வேகமாக காய் செத்தும் போது இந்த மாதிரி துருவல் மாதிரி பண்ணும்போது கையில் நிறையா காயம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் தவிர்க்கலாம். ஏன்னா வந்து அவங்க எப்பயுமே வந்து இந்த மிளகா அந்த மாதிரி, இது வந்து அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் கட் பண்ணுறது, மிளகா இல்லைனா வந்து இந்த மாதிரி விஷயங்களை எப்பயுமே அவங்க பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த காயத்தெல்லாம் வந்து கை பட்டுச்சுன்னா ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி காயப்படாமல் செத்தணும்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா காய்கறியை கட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் காய்கறிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிகிட்ருப்போம்ல. ஸோ அந்த மாதிரிலாம் தேவையில்ல. இந்த பிளேடை போட்டுட்டு என்ன வெஜிடபிள்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டுனீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக சின்ன சின்ன பீசஸாக கட்டாகி வந்துடும். ஸோ அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல். நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக எதை வந்து துருவணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டுட்டிங்கன்னா இந்த பிளேடு சுற்றுற இதில் வந்து அப்படியே துருவி கீழே வந்துடும். சூப்பரில் சரியான ஆப்ஷனு, வேறு லெவல். இதுவும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரைண்டர் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, பெரிய ஒரு ஜார் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான முடி இதில் வந்து நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாத்தையும் கட் பண்ணி உள்ளே போட்டு அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து நல்லா ஜூஸை புழிஞ்சு கொடுத்துரும். நீங்கள் வந்து ஒரு வாட்டி மூடியை திறக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட் பண்ண முடியல, இப்போ கேரட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா நீங்கள் இதில் வந்து மேலேருந்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீனிங் மாதிரி தான் அது. உள்ளே போய்ட்டு அழகாக அதுவுமே ஜூஸ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் இருந்தது தான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே காய்கறி கட் பண்ணுறதுக்கோ இல்லை அது துருவுறதுக்கோ கிடைக்கிற விஷயங்கள்.
ஸோ அடுத்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் தான் வந்து மெயின் மேட்ரே இருக்குது. இவர் தான் வந்து மோட்டரு. ஸோ எம் ஃபார் மோட்டர் போல். ஸோ இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மோட்டர், ரொம்ப சைலண்ட்டான ஒரு மோட்டர். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரிக்கலில் ஒர்க் ஆகிற ஒரு மோட்டர். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நார்மல் கிரைண்டருக்கு, மிக்சிக்கு எப்படி கனெக்ட் பண்ணிங்களோ அந்த மாதிரி ஃப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இது கூடயே வந்து யூசர் மேனுவல் வருது, மிக்சர் அண்ட் கிரைண்டருக்கான யூசர் மேனுவல் வருது. இதிலே போட்டிருக்காங்க மோஸ்ட் வெர்சடைல்னு போட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய மிக்சி ஆர் கிரைண்டருடைய மோட்டருடைய பேஸ். ஓகேங்களா. ஸோ இதில் தான் நீங்கள் வந்து அந்த ஜாரையோ இல்லைனா வந்து கிரைண்டர் ஜாரையோ இல்லை மிக்சி ஜாரையோ வைக்க போகிறீங்க. இந்த மேனுவலில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு வாட்டி படித்து பாருங்கள். அண்ட் இதில் வந்து 3 லெவல் அட்ஜஸ்டபுளாக இருக்குது. ஸோ வேறு ஒரு லெவலுக்கும் ஒரு மாதிரி பவர் அதிகமாகும். அண்ட் இதில் வந்து போத் மிக்சி ஜாரையும் வச்சுக்கலாம், அந்த கிரைண்டருடைய ஜாரையும் நீங்கள் இது மேலேயே வச்சுக்கலாம். ஓகேங்களா. இது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு கிரைண்டர் அண்ட் மிக்சி தான். ஸோ இது எவ்வளோ வாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 230 வாட்ஸ்லேயே வந்து ஏசி வந்து ஒர்க் ஆகும். அண்ட் 1000 வாட்ஸ் வந்து இதுக்கு தேவை. அண்டு ரேட்டிங் பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான விஷயம். ஸோ இப்போ வந்து பி பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுலேருந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரைண்டருடைய ஜார் வருது. ஓகேங்களா. கிரைண்டருடைய ஜார் வருது. அண்ட் அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் புழியும்ல, சாத்துக்குடி அந்த மாதிரி பழங்களை புழியறதுக்கு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த வெஜிடபிள் கட்டர்ஸோடு வரல, இது வந்து கிரைண்டரோட ஜார் உள்ள வருது. ஓகேங்களா. ஸோ இதில் எந்த விஷயம் வந்து மிஸ் ஆனாலும் நீங்கள் ஆன்லைனில் வாங்கலோ இல்லை மற்ற இடத்துல வாங்கலாம், மிஸ் ஆச்சுனாலோ கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். நிறைய சின்ன சின்ன பார்ட்ஸ் இருக்கிறனால ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணது வேஸ்ட்டாக போய்டும். இல்லை உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் கரெக்டாக கிடைக்கும்னு வச்சுன்னா ஆத்தரைஸ்டு ப்ரெஸ்டீஜ் டீலரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம், ஃப்ரூட்ஸ் புழியிறது, இல்லை வந்து வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜாரை. இது வந்து இட்லி மாவு கூட நீங்கள் அரைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் வரைக்கும் நீங்கள் இட்லி மாவு அரைக்கலாம். ஸோ இதுக்குமே இந்த இட்லி மாவு அரைக்கிறதுக்குமே வந்து தனியாக ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க அளவு எடுக்கிறதுக்கு. ஸோ அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலினா கண்டிப்பாக இதில் வந்து இந்த கிரைண்டரை யூஸ் பண்ணலாம். ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கவங்களுக்கு டெஃபினட்டாக இது வந்து அன்னன்னைக்கு மாவு அரைச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இதுதான் வந்து பின். ஓகேங்களா. ஸோ இந்த கிரைண்டருக்கான பின் இதுதான். இந்த பின்னை வந்து நீங்கள் மோட்டருடைய ஃபீமேல் பார்ட்ஸில் நீங்கள் வந்து வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்சர்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஜாரை வந்து நான் வந்து வைக்கிறேன். இது வந்து கிரைண்டருடைய ஜார். ஓகேங்களா. மிக்சி ஜார் கிடையாது, கிரைண்டருடைய ஜார். பார்த்தீங்களா எவ்வளோ அகலமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கலாம், மாவு அரைச்சிக்கலாம். அதாவது இட்லி மாவு அந்த மாதிரி வேணுனாலும் அரைச்சிக்கலாம். இல்லைனா வந்து சப்பாத்தி மாவு அந்த மாதிரி பிசையினாலும் இதில் பிசைஞ்சிக்கலாம். ஸோ இதிலே வந்து நீங்கள் ஜூஸ் புழியிறது அந்த மாதிரி எதானாலும் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேனுவல் படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நீங்கள் வந்து மாவு பிசைறதுக்கு இதான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அழகாக மாவு கொஞ்சம் தண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து அது இப்போ மாவு அழகாக உருட்டி கொடுத்துரும். ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் புழியறதுக்கு கீழே பாருங்கள் அந்த மாதிரி பல்லு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பல்லை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பின் மேலே நீங்கள் வச்சிங்கன்னா செட் ஆகிடும். அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலே பழத்தை வச்சிங்கன்னா போதும், அழகாக புழிஞ்சு கீழே கொடுத்துரும். செம இல்லை, வேறு லெவலில் ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருக்குது நமக்கு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாேருக்கும். அண்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் ஜார். இதில் வந்து இது வரைக்கும் நீங்கள் அரிசியோ இல்லை வந்து மாவோ எடுத்துக்கிட்டு மேலே மீதி இருக்க போர்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கணும். ஸோ அளவுக்கோசம் இந்த ஜார் கொடுத்துருக்காங்க, இதிலே வருது. ஸோ எடுத்துக்கிட்டு இதை வந்து நீங்கள் மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சொல்லுவாங்களே ஒரு கப்பு வந்து இவ்வளோ ஒரு பகுதி வந்து இவ்வளோ அரிசி எடுத்துக்கணும், இவ்வளோ தண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கோசம் ஜார் கொடுத்துருக்காங்க. கடைசியாக வந்து ஜே பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நார்மலாக நம்ம வந்து நார்மல் மிக்சியில் இருக்க ஜார்ஸ் தான். ஸோ இதில் வந்து மொத்தம் 4 சைஸான ஜார் இருக்குது. சின்ன ஜாரு, 2 மீடியம் சைஸ் ஜாரு அண்ட் ஒரு பெரிய ஜாரு. அந்த பெரிய ஜார் தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஜூஸ் அரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. எப்பயுமே இந்த ஜூஸ் அரைக்கிறதுல வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஃபில்ட்ரு இருக்கும். அந்த ஃபில்டரோட குவாலிட்டி தான். ஓகே, இதில் பக்காவாக இருக்குது. ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. செக் பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. டெஃபினட்டாக இந்த ஒரு விஷயம் வந்து மற்ற பிராண்டில் வந்து குவாலிட்டியாக இருக்காது. அழுத்துனீங்கன்னா ரொம்ப வாபலாக இருக்கும், ஒரு மாதிரி ஆடுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ஸ்டெடியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் எதுவுமே துருவெலாம் ஏறின மாதிரி இல்லை. ரொம்ப சூப்பராக ஃபில்டர் ஆகும்னு நினைக்கிறேன். சைஸஸுமே வந்து ரொம்ப ஃபைனாக கொடுத்துருக்காங்க.
ரொம்ப ஒரு சூப்பரான ஜூஸ் உங்களுக்கு கிடைக்க நிறையவே சான்ஸ் இருக்குது இதை யூஸ் பண்ணுற பட்சத்தில். அண்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி இருக்கிற ஜார். பிளேடுமே கூட வந்து எல்லா ஜூஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் வந்து அடியில் நிறையா தங்கிடும். அந்த சாலிடான விஷயம் நம்ம ஜூஸ் அரைக்கும்போது அந்த அடியில் தங்குறதையுமே வந்து எடுக்கிறதுக்கு அந்த அரைக்கிறதுக்கு வந்து சின்னதாக கீழே வந்து ஒரு சின்ன பிளேடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதுக்கு தெரியுதுங்களா கீழே? ஸோ அது கீழே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் எடுத்துக்கிறதோ பாருங்கள், கீழே தெரியுதுங்களா? ஸோ இந்த பிளேடு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னாகும், கீழே தங்குற சின்ன சின்ன பார்ட்டிகளை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தரும். ஸோ அதனால் வந்து சரியான ஒரு ஜூஸ் பிரியர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டாக இது இருக்க போகுது. அண்ட் இதுவுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி மேலே வந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம். உங்களோட பழங்கள்லாம் வந்து இது மூலயமா கூட உள்ளே இதை ஓப்பன் பண்ணி போட்டுடலாம். ஸோ இது வந்து ஓவரால் அந்த ஜாருடைய கெப்பாசிட்டி வந்து 1.5 லிட்டர் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்கான மார்க்கு. அண்டு இப்படி தான் வந்து இந்த ஜார் வந்து பார்க்கறக்கும் செம்ம லுக்காக இருக்குல்ல. அண்டு இது வந்து நார்மல் ஜார். இதில் வந்து நீங்கள் சட்னி அரைக்கிறது, அவர் வந்து பொடி அரைக்கிறது, மசாலா அரைக்கிறது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து 3 டிஃப்ரெண்ட் சைஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன ஜாரு, ஒரு மீடியம் சைஸு, ஒரு பெரிய ஜார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே 3 செட்டு வருது. இது வந்து பாருங்களேன், பாட்டம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மிக்ஸி ஜாரு வேறு லெவலாக இருக்குது, பரவாயில்ல. ஸோ இதில் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் வந்து பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஷார்ப்பாக இருக்குது. அண்டு மூடி எல்லாமே வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக ஃபேன்சியாக எதுவும் கிடையாது. பட் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் யூஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம மிக்சிலாம் வந்து நம்ம சட்னி அரைக்கும்போது வழிஞ்சுதுன்னா உள்ளே அந்த கேப்பில் அந்த மிக்ஸி நம்ம செட் பண்ணோம்ல, அந்த கேப்பில் போய் உள்ளே ஊற்றிக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஊற்றாது. ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த ஜாரை வந்து இந்த மோட்டரில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வழிஞ்சுன்னா உங்களுக்கு வழியிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இந்த மோட்டர் மேலே தான் வந்து படும். ஸோ அப்போ வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். உள்ளே போய் நீங்கள் கை விட்டு க்ளீன் பண்ணோம், அந்த இடத்துல அழுக்கு தேங்கலாம் கிடையாது. ஈஸியாக நமக்கு மேலேயே தொடச்சிடலாம். இது ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பழைய மிக்சிலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வழிஞ்சு உள்ளே போயிட்டு கரையாக கருப்பு கருப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது. ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம் வெளியே இருக்கிறதுனால. அண்டு உள்ளே போய் உட்காரத்துக்கு எதுவும் இல்லை. ஸோ இந்த மிக்சியில் பார்த்தீங்கன்னா அந்த 4 ஜார் சொன்னல, இதான் அந்த 3 சைஸ் ஆஃப் ஜாரு. இது வந்து ஜூஸ் மிக்சர், ஓகேங்களா? இது 3 சைஸான ஜாரு. அண்ட் இந்த சைடில் இருக்கிறது வந்து ஜூஸ் மிக்சர். நான் ஏற்கனவே சொன்னல, அந்த மாவு அளக்கிறதுக்கு ஒயிட் கலரில் இருக்க பாருங்கள், அதுக்கு தான். ஸோ இது வந்து கிரைண்டருடைய அந்த ஜாரு. ஓகே, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரேட் கேளுங்க. உங்களுக்கு ரேட்டு கன்வின்சிங்காக இருந்ததுன்னா கேஷ் ஆன் டெலிவரியோட வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இதை நீங்கள் எப்போ வாங்க போகிறீங்க, இல்லை ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.